ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை எப்படியாவது ஒன்று சேர்த்துன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரியாவும் ஆனந்தும் அது நடக்கவே கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற போக்கு பார்த்தா அந்த ஆனந்தையும் மீனாட்சியையும் கார்த்தி ஒன்று சேர்த்துருவான் போல், நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க போல். ஏற்கனவே அந்த ஐஸ்வர்யாவை கார்த்தி உள்ளே கூட்டி வந்துட்டான். இந்த ஐஸ்வர்யாவும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறா. அப்படி இருக்கிற நிலமையில் நம்ம வந்துட்டு எதனாச்சும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியா பயங்கர பதட்டத்தில் இருந்துட்டுருக்காங்க. சரி, ஆனந்த்கிட்ட பேசுவான், கண்டிப்பாக எதனாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த்கிட்ட, என்ன ஆனந்த், என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? உங்கள் தம்பி என்னை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு என்ன திட்டம் வேணாலும் போடுவார். அப்படி கார்த்தி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன ரியா பேசுகிற? உன்னை எப்படி அவன் வீட்டை விட்டு துரத்த முடியும்? நீ என்னைய உண்மையாக லவ் பண்ணுற. அதோடு மட்டும் இல்லாமல் அவன் உன்னைய துரத்தணும்னு நினைக்கும் போதே அவன் உயிரோடு இருக்க மாட்டான். இங்கே பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு கன்னை எடுத்து மேலே வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுது முதல்ல ரியாவுக்கு. என்ன ஆனந்த், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரியா தெரியாத மாதிரி கேட்குற? கன் தான், ஒரே ஐடியா முடிச்சிரு. ஒன்று அந்த கார்த்தியை முடிச்சிரு, இல்லைனா அந்த தீபாவை முடிச்சிடு. ஸோ அவங்க 2 பேருமே நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறவங்க தான். அதனால் அவங்க 2 பேர்த்தில் யாரையாவது ஒரு ஆளை முடிச்சிட்டாலும் இன்னொரு ஆள் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ அந்த கார்த்தியை முடிக்கிறதா ரொம்ப நல்லது. கார்த்தி தான் ரொம்பவே குடைச்சல் கொடுத்துட்ருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் மாறி மாறி. அண்ட் இந்த டைமிங்கில் டக்குன்னு ஐஸ்வர்யா உள்ள வராங்க. ஐஸ்வர்யா தானே கண்ணை மறைக்கிறாங்க. என்னை பார்த்தோன்னே எதையோ மறைக்கிறீங்க, என்ன ஆனத் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐஸ்வர்யா. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கார்த்தி என்ன மாதிரியான திட்டம் போடுவான் என்னன்னு தான் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். கார்த்தி வேற என்ன திட்டம் போடுவான்? எனக்கு தெரிஞ்சு கார்த்தி வந்துட்டு ரியாவோட எக்ஸஸ்மெண்ட்டை பார்த்து அவர்கிட்ட பணம் கொடுத்து நாளைக்கு வந்து நடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐயோ, அப்படி மட்டும் நடந்ததுன்னா கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியலையே. அவன் என்னோடய எக்ஸஸ்பண்ட் வேறு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு சொல்லி ரியா வந்துட்டு நாடகத்தை நடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. உடனே ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, யார் வந்து என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன் ரியா, எனக்கு தெரியும் நீ எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஆனந்த் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரியா மேலே இருக்க லவ்வில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்புனா ஆனந்த் சொல்கிறாரு, உன்னால் எப்போ முடியுமோ அப்போ முடிச்சுடு, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ 2 பேர் கையிலையுமே கன் இருக்குது. ஸோ நம்ம கார்த்தியோ அல்லது தீபாவோ நம்ம ஆனந்த் ரியாவோடைய கன்னுக்கு பலியாக போகிறாங்க.